எல்லா விஷயத்தையும் கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க. ஹெல்த்து, மைண்டு, ரிலேஷன்ஷிப்பு, தாம்பத்தியம் எல்லாமே கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. இது எதையுமே கற்றுக்காம வாழ்கிறனால தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு ஸ்லாக் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னாங்க, 10 வருஷம் முன்னால் 10,000 சம்பாரிச்ச நீங்கள் இப்போ 1,00,000 சம்பாரிச்சாதான் நீங்கள் நல்லபடியாக முன்னேறிட்டு இருக்கேன்னு அர்த்தங்க. 10 வருஷம் முன்னாலேங்க மாதம் 2,00,000 சம்பாரிச்சேங்க. இப்போ வாட்ச்மேன் வேலைக்கு போறீங்கன்னாவே எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அர்த்தங்க. நான் சொல்றது எப்படி தெரியும், அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எங்கேயுமே கீழே வர மாட்டீங்கன்னு சொல்றேன். ஏதோ ஒன்று ஆரம்பிச்சா புரிஞ்சுக்க, கான்செப்ட் தான் முக்கியம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செஞ்சாலும் சக்சஸ்ங்க. மீண்டும் சொல்றேன், எந்த பிஸ்னஸ் சக்சஸ்ன்னு கிடையாது. நான் பாம்பே போயிருந்தேங்க, அங்கே ஒரு ஹோட்டலுங்க. ஆக்சுவலாக நாங்கள் சும்மா நின்று இருந்தேன், பார்த்தா ஒரு இடத்துல பயங்கர கும்பலுங்க. எதுவும் சண்டையோ என்னமோன்ட்டு அங்கே என்ன ஆச்சுன்னு நான் போய் பார்க்குறேங்க. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தவங்க ரோட்டில் கும்பலாக நின்றுருக்காங்க. வெளியே சேர் கூட கிடையாதுங்க. ரோட்டில் எல்லாம் கும்பல் நிற்கிறாங்க. ஒரு 100 பேர் நின்றுருக்காங்க. அங்கே ஒருத்தர் வெளியே வந்துட்டு 47 அப்படிங்கிறால 2 பேர் 5 பேர் உள்ளே போகிறாங்க. திங்க் பண்ணுங்க, அந்த ஹோட்டல் என்ன பண்ணுறாங்க, இந்த டீ கடையில் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சா நமக்கு ஐடியா கிடைக்குங்க. அந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேங்க. எனது நண்பர், கூட படித்த நண்பருங்க, அவருக்கு பிஸ்னஸ் தெரியும். எப்படி தெரியும்னா, அவங்க அப்பா பிஸ்னஸ் மேன், கூடவே இருந்து கற்றுக்கிட்டாரு. நல்லா கேவீங்க, முக்கியமான விஷயம். என்னோட நண்பர் பிஸ்னஸ் மேன், அவருக்கு பிஸ்னஸ் தெரியும். முதல்ல என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் முடித்தோடனே என்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் ஒரு லாரி வாங்கிட்டேன். லாரி வாங்கிட்டேன்னு சொல்ல முதல்ல நான் ஒரு லாரி வாடகைக்கு எடுத்து டிரைவரை ஓட்டிகிட்டு இருக்காருங்க, தண்ணி சப்ளை பண்ணுறாருங்க. அடுத்த வருஷம் அதே ஊரில் போய் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், நான் புதுசாக லாரி வாங்கிட்டேன்னாரு. அடுத்த வருஷம் போகிறேன், 10 லாரி ஓடுது, டிரைவர் போட்டிருக்கேன்னாரு. அடுத்த வருஷம் போகிறேன், நான் வாட்டர் சப்ளை கம்பெனி வச்சுட்டேன்னாருங்க. அடுத்த வருஷம் போகிறேன், மினரல் வாட்டர் கம்பெனி வச்சுட்டாருங்க. அடுத்த வருஷம் போனால் செங்கல் சூளை வச்சுட்டாருங்க. அடுத்த வருஷம் போகிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க ஒரு பில்டிங்கு, நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணுறேங்கிறாருங்க. வருஷத்துக்கு ஒருக்கா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருங்க. புரிஞ்சுக்கங்க, எந்த பிஸ்னஸும் அவருக்கு தெரியாதுங்க. மினரல் வாட்டரை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி, புரிஞ்சுக்க என்ன சொல்லி புரிஞ்சுக்குங்க. அப்போ அவர் என்ன, அவருக்கு பிஸ்னஸ் தெரியும், அதனால எதை வேணாலும் செய்வார்.